டேய், ராமு ஏதாவது வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிக்கிற வழிய பாரு. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து இப்போ வரைக்கும் வேலைக்கு போயிட்டு தாண்டா இருக்கேன். எனக்கும் வீட்ல இருக்கணும். மத்த பெண்கள் மாதிரி நானும் சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன்டா. என்னோட 10 வயசுல எனக்கு என்னோட பொறந்த வீட்டுல நெறைய சித்திரவதைகளும், கொடுமையும் அனுபவிச்சு வளர்ந்தேன்டா. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலயே என்ன வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்கடா. மத்த குழந்தைகள் மாதிரி நான் விளையாடதே கிடையாதுடா. என்னோட கூட பிறந்தவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கடா. எனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கூட எனக்கு யாருமே வாங்கி தர மாட்டாங்கடா. நீ எனக்கு இப்போ 70 வயசு ஆச்சு. எனக்கு இப்பவாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கைய குடுடா. நான் யாருடா போய் கேட்பேன்? நான் பட்ட கஷ்டமெல்லாம் நீ படக்கூடாதுன்னு தான்டா. கல்லும் மண்ணும் சுமந்து உன்னை வளர்த்தேன். அம்மா, நீங்க பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல. உன்ன எனக்கு மகாராணி போல வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைதாம்மா. இனிமே நீ வேலைக்கேன்னு எல்லாம் போகாதம்மா. நீ பெத்த பிள்ளை நான் இருக்கேன் உனக்கு. நீ சின்ன வயசுல எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சாலும், நீ என்ன அடிச்சதே இல்லம்மா. எனக்கு நீ டாம்மா இல்லாம, இந்த உலகத்திலேயே புடிச்ச பெண் நீ டாம்மா. உனக்கே தெரியும். இல்லம்மா, 2 வாரமா தொடர்ந்து மழை புயலுமா இருக்குது. அதுல வயல் எல்லாமே நாஸ்தி ஆகிடுச்சு. போட்ட முதலீட்ட விட லாபம் ரொம்பவே குறைவா தான் வரும். நானும் ஏதாவது வேலை கிடைக்குமா, போலாமான்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். சில சமயம் செத்துடலான்னு கூட யோசிச்சு இருக்கேன். நான் செத்துட்டேனா, உன்னை யாரும்மா பார்த்துப்பா? இனிமே நீ கவலையே படாதம்மா. உன்ன நான் நல்லா பார்த்துப்பேன். உனக்கு எந்த ஒரு குறையுமே இனிமே வரவே வராதும்மா. என்னோட செல்ல பையனே, உன்னை எப்படிடா தனியா கஷ்டப்பட விடுவேன்? அதான் சொன்னேன். இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். இனிமேலும் உனக்காக நான் வேலைக்கு போவேண்டா என் செல்லமே. இந்த ஊரு பேர் சொல்லும் அளவுக்கு நீ வளர்ந்து நிக்கணும்டா. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் நம்மள எவ்ளோ கேவலமா பேசுறாங்க தெரியுமா? உன்னை இன்னும் நல்லா படிக்க வச்சுக்கணும்டா. நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன்டா. கண்டிப்பா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் உன்னை பாராட்டும் அளவுக்கு நீ வந்து நிப்படா. எனக்கு மிகப்பெரிய ஆசை என்னன்னா, உன்னை நல்லா ஆளாக்கி கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும்டா. என் ஆயுசு முடியறதுக்குள்ள இது எல்லாத்தையும் நான் பார்க்கணும்னு கடவுளை வேண்டுகிறேன்டா. எனக்கு ஒரு யோசனை இருக்குது. அது என்னன்னா, நம்ப கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற காட்டுல புதையல் இருக்கிறதா சொல்லுவாங்க தானே, அந்த புதையல்ல தேடி கண்டுபிடிக்கலாம்னு இருக்கிறேன். அந்த புதையல் மட்டும் நமக்கு கிடைச்சா, நம்மளுடைய வாழ்க்கை தரமே மாறிடும். கண்டிப்பா அந்த புதையல நான் கண்டுபிடிப்பேன். நான் கும்பிடுகிற கடவுள் எப்போதுமே எனக்கு உறுதுணையாக இருப்பாங்க என்றைக்கும் நான் நம்புகிறேன். நாம் இருவரும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். இத தேடி பார்த்தால் தான் என்ன? நம்பிக்கை ஒன்று போதும். நான் விவசாயத்தை நம்புவதாக இல்லை. அது ஏதோ ஒரு வகையில் எனக்கு நஷ்டத்தை மட்டும்தான் தருகிறது. எனக்கு ஒரு முறை கூட லாபத்தை நான் செய்யும் விவசாயம் கொடுத்ததே கிடையாது. இனியும் நான் தயங்கி தயங்கி நிற்பதாக இல்லை. என்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஓடுவதாக இருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. இதில் உங்களுக்கு சம்மதமா என்று கூறுங்கள். காட்டுக்குள் புதைகளை தேடி யாருமே சென்றதில்லை. அதெல்லாம் பொய் என்று நினைக்கிறார்கள். மகனே, உன்னோட மனதிற்கு எது சரியென்று படுகிறதோ அதையே நீ செய். முயற்சி செய்து பார்த்தால்தான் என்ன? முயற்சி செய்து பார்க்காமல் ஒதுங்குவதை விட ஒருமுறை முயற்சி செய்து பார்த்தால்தான் தெரியும். நீ சொன்ன மாதிரி புதையலைத் தேடி காட்டுக்குள் யாருமே சென்றதே கிடையாது. நீ யாரையும் விசாரிக்காமல் காட்டுக்குள் சென்று விடாதே. ஐயா, உங்களுக்கு நமது கிராமத்திற்கு ஒதுக்குப்புறமாக உள்ள காட்டை பத்தி தெரியும் தானே? தெரிஞ்சால் கொஞ்சம் கூறுங்கள் ஐயா. எனக்கு காட்டுக்குள் சிறிய வேலை இருக்கிறது. நான் விசாரிச்சதில் உங்களுக்கு மட்டும்தான் அந்த காட்டை பத்தி நன்றாக தெரியும் என்று இந்த ஊர் மக்கள் சொன்னார்கள். உங்களுக்கு என்னிடம் சொல்வதற்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பம் இல்லையென்றால் என்னிடம் எதையும் சொல்லாதீர்கள். தம்பி, நீ அந்த காட்டை ஆர்வத்துடன் விசாரிக்கும் போதே தெரிகிறது. நீ அந்த காட்டிற்கு புதையலை தேடி செல்லப் போகிறாய் என்று. உன்னுடைய ஆர்வத்தை நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஏனென்றால் அந்த காட்டை பார்த்தாலே எல்லாரும் அலறி அடித்துக் கொண்டு செல்வார்கள். ஆனால் நீ மட்டும்தான் தைரியமாக என்னிடம் வந்து கேட்கிறாய். அந்த காட்டில் எந்த ஒரு மிருகங்களும் இல்லை, எந்த விதமான பூதமும் இல்லை. காட்டினை நடுவில் ஒரு அருவி இருக்கும். அந்த அருவிக்கு பக்கத்திலேயே புதையல் இருப்பதாக என்னிடம் ஒரு சித்தா சொன்னார். அதெல்லாம் போய் என்று நினைத்துவிட்டு நான் அந்த பக்கம் செல்வதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவுதான் தம்பி.
ஐயா, உங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கடவுளே, நான் காட்டிற்கு செல்லும் முன் உன்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். நான் காட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பவில்லை என்றால் என்னுடைய அம்மாவை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் சிறிய வயதிலிருந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து விட்டார். அவர் சொன்ன மாதிரியே காட்டுக்கு நடுவில் இருக்கும் அருவிக்கு வந்து விட்டேன். இந்த அருவியை சுற்றிதான் புதையல் இருக்க வேண்டும். கடவுளே, அந்த புதையலை எனக்கு கொஞ்சம் காட்டிக் கொடுப்பா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. இவ்வளவு நாளாக விவசாயத்தை தான் நம்பியிருந்தேன். இன்று புதையலை நம்பி இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன். அந்த அருவிக்கு அருகில் ஏதோ மின்னுகிறது போல் இருக்கிறது. அது புதையல்தான். இங்கிருந்து பார்த்தாலே தெரிகிறது. கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. இதை வைத்து நான் நன்றாக பிழைத்துக் கொள்வேன். முதலில் இதை நம்முடைய வீட்டிற்கு கொண்டு செல்லலாம். அம்மா, இத பார்த்தீங்களா? இது என்னவென்று தெரிகிறதா? நான் சொன்னபடியே அந்த புதையலை கண்டுபிடித்து யாருக்கும் தெரியாமல் வீட்டிற்கு எடுத்து வந்து விட்டேன். இனிமேல் நீ வீட்டிலேயே இருக்கலாம். இனிய விவசாயத்தை மென்மேலும் பெருக்கலாம். அதில் நஷ்டமானாலும் நமக்கு எதுவுமே தெரிவிக்காது. என் மகனே, நான் தங்கத்தை தொட்டுக்கூட பார்த்ததே இல்லை. ஆனால் இன்று இவ்வளவு தங்கம் இருக்கிறது. கடவுள் இருக்கிறார். அவர் கஷ்டத்தை அள்ளிக் கொடுப்பார். ஆனால் ஒரு பொழுதும் நம்மை கைவிடவே மாட்டார். நான் சிறிய வயதிலிருந்து கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைத்துவிட்டது.